அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வஜீஃபாவை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுவும் நல்ல மாற்றங்களை நமக்கு உருவாக்கி தரும். எனக்கு மட்டும் நல்ல விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்மள பலரும் சொல்லக்கூடியவங்க இருக்கும். ஒரு நோய் சார்ந்த பிரச்சனை உடையவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஒன்று போக ஒன்று என் உடம்புல ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க கடன் ஒரு பக்கம் தீருதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் குடும்பத்தில் பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உறவுகளுக்குள்ள அதுக்கு மேலே இருக்கும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டையாக இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையால் நம்ம எல்லோருமே சூழப்பட்டு தான் இருக்கும். அதுலேயும் சிலர் சலிச்சுக்கிட்டு சொல்வோம், என்னுடைய நிலைமை மாறவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரே மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வேணும். நீங்கள் நோயில் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு, கடனில் இருந்தீங்கன்னா செல்வ நிலைக்கு, இன்னும் பிரச்சனை சண்டை சச்சரவில் இருந்தீங்கன்னா நிம்மதியான சந்தோஷமான உறவுகளோட ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது மாதிரியான சூழ்நிலைகள் மாறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கட்டாயம் நம்ம தான் காரணம். இப்போ நோயில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கடன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், சண்டை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மள பலரும் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது எல்லாமே யார் நமக்கு கொடுக்குறா? நம்முடைய ரப்பு. நம்ம ரப்பு நமக்கு எதுக்கு கொடுக்குறான்? அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லி நம்ம அவன்கிட்ட நெருங்கணும், அவன்கிட்ட சொல்லி புலம்பணும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் இடத்துல தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் அல்லாஹ் தாலா நமக்கு நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குறான். அப்போது இதிலிருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்கு என்ன ஒரு வழி இருக்குன்னா ஒரே ஒரு வழி, அல்லாஹ் கிட்ட போகிறது தான், அல்லாஹ் கிட்ட நெருங்கிறது தான், அமல்களை செய்யறது தான். அப்போது நம்முடைய நிலைமைகளை மாற்றுறது கட்டாயம் நம்முடைய அமல்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானுடைய பற்றை அதிகப்படுத்தக்கூடிய, நம்முடைய பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய, நமக்கு சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். நம்மக்கிட்ட ஈமான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை அதிகமாகும். நம்மக்கிட்ட ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு நலவுகளாக நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் பிரச்சனையால் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஈமானில் குறை இருக்குது. ஈமானை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய பற்றை அதிகப்படுத்துங்க, அல்லாஹ்வின் மீது பிரியத்தை அதிகப்படுத்துங்க, அல்லாஹ்வின் மீது பயத்தை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக பாருங்கள். ஏன்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. ஒருத்தங்களுக்கு அது குறைவாக கூட இருக்கலாம், நமக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக கூட கொடுத்துருக்கலாம். அது அழகாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அன்பான உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாசல் சொத்து சுகம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் சில நபர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருப்பான், சில நபர்களுக்கு அதை கொடுத்துருக்க மாட்டான். நமக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்குறான். அப்போது நம்ம எல்லோருமே அதற்கு நன்றி செலுத்தி அதை ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்து நம்ம எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல நம்ம கொட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஈமான். அந்த ஈமானை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற தொடங்கிடும். இப்போது சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கான வஜீஃபாவை நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அழுகணும் போல தோணுது அப்படின்னா ஒழு செஞ்சுக்கிட்டு இந்த அமலை செய்யுங்க. அல்லது எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, சந்தோஷத்தை நான் எதிர்பார்த்து இந்த அமலை நான் செய்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தூய்மையான நிலையில் நீங்கள் 2 ரக்காத்து தொழுங்க. 2 ரக்காத்து நீங்கள் சலாத்துல் ஹாஜத் தொழுகலாம், அல்லது சுக்ரியா நஃபில் தொழுகலாம், அல்லது பரக்கத் நஃபில் தொழுகலாம், அல்லது தௌபா நஃபில் கூட தொழுதுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். எனவே 2 ரக்காத்தை முடிச்சுட்டு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க.
இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் துவாவாக நீங்கள் கேளுங்க சஜிதாவில். நீங்கள் அதுக்கென தஸ்பீஹ் தனியாக ஓதணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சஜிதாவில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துறதையும் தௌபாவையும் நீங்கள் கேட்டுட்டு எழுந்து உட்கார்ந்து நீங்கள் இஸ்திக்ஃபாரை நீங்கள் ஓதணும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இஸ்திக்ஃபார் வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் ஓதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். குறைந்தபட்சம் 3 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த ஆயத்தை நீங்கள் 360 தடவைகள் ஓதணும். இந்த அமலை ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா போதும். இப்போ அந்த திக்ரு என்ன அப்படின்னா, யா ஹய்யு யா கையுமு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் இஸ்முல் ஆயிலம் இருக்குது. இஸ்முல் ஆயிலம் கொண்ட ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் இதில் இருக்குது. அடுத்தது யா ஹய்யு யா கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இதில் இருக்குது. அந்த பெயரை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் நம்முடைய ரப்பு நமக்கு அதிகம் கொடுப்பான். அதே மாதிரி இந்த துன்னூன் துவா அப்படின்னு அழைக்கக்கூடிய நபி யூனுஸ் ஸலைஹி அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதிய துவாவை யார் ஓதினாலும் என்னுடைய அடியார்களுடைய குரலுக்கு நான் செவிசாய்ப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார் கொண்ட அல்லாஹ் மறுக்கப்படாமல் பதில் தரக்கூடிய அல்லாஹினுடைய பெயரை கொண்ட இந்த அற்புதமான திக்ரை நீங்கள் 360 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்துட்டு, அல்லாஹ்வே என்னுடைய இந்த நிலைமையை மாற்று, எனக்கு தீனின் மீது பற்ற அதிகப்படுத்து, ஈமான அதிகரி, என்னுடைய சூழ்நிலையை மாற்று, எனக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை எனக்கு அதிகப்படுத்தி யா அல்லாஹ். எனக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுடைய பிரச்சனையும் லேசாக்கி எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்கி யா அல்லாஹ். எல்லாருக்குமே நல்ல நேரத்தை தொடங்கி வை, விதி மாற்றத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ்னு ஒரு துவாவை கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுடைய துவாவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தந்துடுவான். மேலும் உங்களுடைய அந்த துவாவில் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.